இல்லண்ணா வாங்க. சொல்லுங்க ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ஓவராலா டவுன் ட்ரெண்ட். ப்ரீவியஸ் பிரேக் பண்ணிருச்சு ப்ரோ. ஐயா பிரேக் ஹை பண்ணிச்சு சூப்பர் ப்ரோ. ஹைய பிரேக் பண்ணிருச்சு. லோ எது ப்ரோ? லோ வந்து அந்த 101 இருக்குல்ல ப்ரோ அந்த இடத்துல. இதுவா ப்ரோ? ஆமா ப்ரோ. லோ பிரேக் ஆயிருக்கா ப்ரோ? இல்ல அதுலயே நிக்குது ப்ரோ. இந்த லோ பிரேக் ஆனதா மார்க்கெட் என்ன? டவுன் ட்ரெண்ட்ரா மாறும். இந்த லோல என்ன கேண்டல் வந்திருக்கு? ஈவினிங் ஸ்டார். இல்ல. இது வந்து பீரிஷ் என்கல்ஃபிங். எது ப்ரோ அந்த ரெட் கேண்டில சொல்றீங்க ப்ரோ? ஹேங்கிங் மேன் ப்ரோ. சரி. ஹேமர் ப்ரோ. ஹேமர். இந்த ஹேமரோட லோ பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் ப்ரோ போகும். வீக்லி போறோம். வீக்லிலயுமே மார்க்கெட் எங்கடா நிக்குது? அதே இடத்துல தான் ப்ரோ இருக்கு. லோல தான் நிக்குது. ப்ரீவியஸ் ஹை எது? ப்ரீவியஸ் ஹை வந்து ப்ரோ அந்த 107 அதேதான் ப்ரோ. 103 சேம் ஆயிடுச்சு. 107 தான் ப்ரோ. அப் ட்ரெண்ட் போகும். டவுன்ல தான் ப்ரோ. ட்ரெண்ட் லைன் வரையறோம் ப்ரோ மேல. இன்னொன்னு மைனரா பண்ணலாம். கீழ வரலாம். ஃபாலோ ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. டே போயிடலாம். ஸோ டேல இது ஒரு மந்த்லி மேஜர் லோவா? மேக்ஸிமம் ஆமா. ப்ராபபிலிட்டி எதுக்கு தான் பண்ணும்? ஒன்லி ஃபார் செல் தான் ப்ரோ. செல்லா. மந்த்லி ப்ராபபிலி அப். ஆமா ப்ரோ. இந்த மந்த்லி லோ. மேக்ஸிமம் என்னன்னா பண்ணும்? மேக்ஸிமம் என்னன்னா ட்ரை பண்ணும்? அது ப்ரோ. அது சப்போர்ட் பண்ணி மேல தான் ப்ரோ போகும். சப்போர்ட் லெவல் மேல தான் போகும். மேல தான் போகும். சப்போர்ட்ல இருந்து மேல தான். வெயிட் பண்றோம் ப்ரோ. இந்த இடத்துல வெயிட் பண்றீங்களா? கேண்டலோட ஹையை உடைச்சிச்சா? உடைச்சிருச்சு ப்ரோ. பை போறோம். ஷூர் ப்ரோ. அதுக்கு வரணும் ப்ரோ. அது கீழ. இல்ல ப்ரோ இன்னும் கொஞ்சம் மேல. ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2. ரன் பண்ணவா? ஐஷா ஷூர் ப்ரோ. எஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கிட்ட கொண்டு வந்துரும். ரிவர்சல் ஆகுது ப்ரோ. பிரேக் பண்ணிருக்கு. இது என்னதுக்கு வருது? அந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் எடுக்க வருது. செக் பண்ணலாம். எங்க நீங்க லோல இருந்து ஹையா இல்ல ஹைல இருந்து? ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் லோல இருந்து ஹை ப்ரோ. ரைட் எந்த லெவல்? கரெக்ட்டா அந்த 50%ல நிக்குது ப்ரோ. அது பிரேக் இந்த இடத்துல பையிங் கன்ஃபார்ம் ஆச்சு என்ன பண்ணு? பை போலாம் ப்ரோ. இப்போ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா நிக்குதா? சப்போர்ட் லெவலா? சப்போர்ட் பை கிடைச்சா என்ன? பை கிடைச்சா இப்போ என்ட்ரி என்ன பண்ணலாம்? ஒரு கேண்டில் பார்த்துட்டு க்ளோஸ் ஹோல்ட் பண்றேன் ப்ரோ. எடுக்கிறேன் ப்ரோ. ஷூர். அதுக்கு அந்த இடம் 1:2 ஷூர். ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. மார்க்கெட் கீழ வருது ஆனா பாடி என்ன ஆகல. இன்னும் வரல ப்ரோ. க்ளோஸ் அது என்ன பண்ணல? க்ளோஸ் வைக்கல. ஃபர்ஸ்ட் ட்ரேட் 1:2 ஹிட்டா? 280 ப்ரோ. அடுத்த ட்ரேட் எடுக்கிறீங்களா என்னது? இல்ல ப்ரோ சின்ன டவுட். இப்ப ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம். டேக் ப்ராஃபிட் வச்சுட்டோம். ஸ்டாப் லாஸ் அது கீழ போனாலே தொற்றுச்சுனாலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி என்ட்ரி க்ளோஸ் ஆயிரல ப்ரோ. எப்படி ப்ரோ நீ கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு அர்த்தம்? ஆமா கேண்டில் க்ளோஸ் வச்சா மேனுவல் க்ளோஸ். புரியல ப்ரோ. இது ப்ரோ கரண்ட் மார்க் அது இல்ல. இப்ப பாருங்க கரெக்ட்டா என்ன பண்றாங்கன்னு புரியல. ஹண்டிங் பண்ண ஸ்டாப் லாஸ் என்ன பண்ண? ரன் பண்ணிப்போ அந்த இடத்துல உள்ள ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் உள்ள ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிப்பாங்க? ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு கேட்டா ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு பார்த்தா மார்க்கெட் விக் வைக்கிறது இருக்குன்னா அந்த அது நடந்துட்டு மார்க்கெட் வந்து மேல அந்த லெவல் பிரேக் டவுன் ஆகுதுன்னா கேண்டில். இப்போ நீங்க 4 ஹவர் ஆர்டர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அதனால 4 ஹவர் ஆர்டர் மேனுவலா நீங்க பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்கன்னு சொல்றீங்களா? தட்ஸ் இட். சேஃபர் சைடு. ப்ரோ ரெசிஸ்டன்ட் உடைச்சிருக்கு ப்ரோ. ஒரு கேண்டில் பார்த்துட்டு எடுக்கிறோம். இப்போ வேணாம் இப்போ என்ட்ரி இருக்குலையா? இந்த ஏதோ உடைச்சிருக்கல அக்ரெசிவா வச்சிருக்கீங்க. எடுக்கிறேன் ப்ரோ. எடுக்கிறீங்களா? ஷூர். ஸ்டாப் லாஸ் எடு ப்ரோ. அது கீழ ப்ரோ. அந்த விக்கு கருப்பு கேண்டலுக்கு கீழயா இல்ல இதுக்கு கீழ? கருப்பு கேண்டில் கீழ. ஓகே கீழ. டார்கெட் 1:2. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஐஷா ஷூர். நெக்ஸ்ட் 1 ஹிட்டா ப்ரோ? 8 ப்ரோ. சனில் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. கலக்குன்னு கலக்குறீங்க. ப்ரோ நீங்க பக்கத்துல இருக்கறனால தான் ப்ரோ. நீங்க பக்கத்துல இருக்கறனால தான் ப்ரோ. ஐஸ் ஓவரா இருக்கு. இல்ல ப்ரோ அந்த இடத்துல கூட நான் பாத்தீங்கன்னா இன்னொரு கேண்டில் பார்க்கலாம் அப்படின்னும் போது நீங்க அந்த இடத்துல ஒரு ப்ரெஷ் கொடுக்குறீங்க. இது ஏன் எதனால இன்னொரு தடவை வெயிட் பண்றீங்க அப்படின்னும் போது நம்ம சரி அப்படின்றதால எடுக்கும். அப்படி இல்ல அந்த இடத்துல என்ன நடந்துங்க பையர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. மார்க்கெட் என்ன பண்ண போறாங்கன்னு அர்த்தம்? பையிங்காக பிரஷர் கொடுப்பாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் வந்து நம்ம என்ன பண்ணா மார்க்கெட் வந்து என்ன பண்ணும்? அது ஏன் இங்க நடக்குது? எதனால இங்க நடக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுட்டாங்க. நான் இங்க என்ன பண்ண மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் என்ன